வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ படிச்சிட்டு இருக்க +2 ஸ்டூடெண்ட் அண்ட் +1 ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் காலேஜ் சேர போறோம்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நம்ம மெயினா என்ன பார்க்க போறோம்னா, ஸ்கூல் அட்மிஷனுக்கும் காலேஜ் அட்மிஷனுக்கும் என்ன வித்தியாசம். ஏன்னா நீங்க ஸ்கூலிங் படிக்கும்போது ஈவன் நிறைய இடத்துல எங்கே சேர்ந்திருப்பீங்க, ஒன்னு ப்ரீகேஜில சேர்ந்திருப்பீங்க, அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சேர்ந்திருப்பீங்க, இல்லைன்னா 6th சேர்ந்திருப்பீங்க, அப்படி இல்லைன்னா 9th சேர்ந்திருப்பீங்க, அப்படி இல்லைன்னா +1 சேர்ந்திருப்பீங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல சேர்ந்திருப்பீங்க. பட் ரெகுலர் இதான் சேர்ற கிளாஸஸ். பட் எந்த கிளாஸ்ல நீங்க சேரலாம். அதே மாதிரி யாரு அங்க போனாலும் ஒரு சில ஸ்கூல்ல மார்க் பேஸ் பண்ணி அட்மிஷன் கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டினாலும் தோஸ் ஹூ ஆர் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட்னு சொல்லி கொடுப்பாங்க. இல்லைன்னா யார் வந்தாலும் அட்மிஷன் போட்டுருவாங்க. அவங்க சீட்டு லிமிடேஷன்ஸ் இருக்கும், அதுக்குள்ள உங்களுக்கு அட்மிஷன் கொடுத்துருவாங்க. ரைட். இப்போ காலேஜ் அட்மிஷன் சார் நான் +2 முடிச்சோன்னா நான் மார்க் எடுத்துட்டு போய் ஒரு காலேஜில் போய் சேர்ந்தா எனக்கு உடனே கொடுத்துருவாங்களா? இது தெரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே +2ல நல்ல மார்க் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா காலேஜ் அட்மிஷன் எப்படி நடக்கும்னா கேஸ்ட் பேஸ்ல தான் நடக்கும். முதல்ல நம்மளுடைய அட்மிஷன் கேஸ்ட் பேஸ்ல எப்படி அட்மிஷன் போடுவாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் என்னென்ன கம்யூனிட்டி இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பொதுவா ஒரு முதல்ல 31%, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 31%, அதாவது 100 சீட்டு ஒரு காலேஜில் இருந்துச்சுன்னா அந்த 100 சீட்ல எப்படி எப்படி சீட்டு பிரிப்பாங்கன்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஒரு 31% சீட் ஓசி கம்யூனிட்டி. ஓசி கம்யூனிட்டினா ஓபன் காம்படிஷன், எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுல நீங்க முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்டினா இருக்கலாம், எஸ்சியா இருக்கலாம், எஸ்டியா இருக்கலாம். முதல்ல அதிகமான மார்க் எடுத்தவங்களுக்கு ஓசி சொல்லி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஒரு 31% ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிடும். அதுக்கப்புறம் 26.5% சீட் பிசி கம்யூனிட்டியில இருக்கிறவங்களுக்கு போகும். பிசி கம்யூனிட்டினா நிறைய கேஸ்ட் இருக்கு. நான் அது எல்லா கேஸ்டையும் நான் ரிவீல் பண்ண விரும்பல. பிசி யார் யார் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே அவங்களுக்கு மட்டும் 26.5% சீட் வந்துடும். அதுக்கப்புறம் முஸ்லீம் பிசிஎம் சொல்லுவாங்க. முஸ்லிம்களுக்கு 3.5 சீட்டு, எவ்வளோ 3.5 சீட்டு. அடுத்தது எம்பிசி அண்ட் டிஎன்சி, அதாவது எம்பிசி கம்யூனிட்டியும் டிஎன்சி கம்யூனிட்டி சேர்ந்து அவங்களுக்கு 20% சீட்டு. அடுத்தது எஸ்சி மாணவர்களுக்கு 15% சீட்டு. அதுல உட்பிரிவில் இருக்க எஸ்சிஏக்கு 3% சீட்டு. அதுக்கப்புறம் எஸ்டி, அதாவது எஸ்டி கம்யூனிட்டிக்கு 1% சீட்டு. இருக்கிற ஒரு காலேஜில் 100 சீட் இருந்துச்சுன்னா, மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன், ஓசி, இந்த ஓசியில எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்டும் ஹை மார்க் எடுத்தவங்களுக்கு 31%. அதுக்கப்புறம் 26.5% சீட்டு ஒன்லி ஃபார் பிசியில இருக்கிற எல்லா கேஸ்ட் பிள்ளைகளுக்கும். அடுத்தது முஸ்லிம்ஸ்க்கு 3.5% சீட்டு. அடுத்தது எம்பிசி அண்ட் டிஎன்சி அவங்களுக்கு 20% சீட்டு. அடுத்தது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 15% சீட்டு. எஸ்சிஏக்கு 3% சீட்டு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1% சீட்டு. இந்த பேசிஸ்ல தான் காலேஜ் அட்மிஷன் போடுவாங்க. சோ அதனால நீங்க வேற ஒரு இதுல என்ன ஒரு மேஜர் ஒரு ப்ராப்ளம்னா, இப்ப நீங்க காலேஜ் லொகேஷன் அட்மிஷன்ஸ் எல்லாமே ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி பீப்புள்ஸ் அதிகமா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப ஓப்பனா சொன்னோம்னா, இப்ப விழுப்புரம் அந்த பெல்ட்ல இருந்தாங்கன்னா அங்கெல்லாம் வன்னியர்ஸ் அதிகமா இருப்பாங்க. சோ அப்போ அங்கே எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா இருப்பாங்க. இதே இது பிசி ஸ்டூடெண்ட்ஸ் சேலம் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா பிசி ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா இருப்பாங்க. சோ எல்லாமே
அந்த காலேஜ் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த கம்யூனிட்டி பீப்புள் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அதனால ஆனால் என்ன இருந்தாலும் வந்து அட்மிஷன் என்னது இந்த பேசிஸ் தான் கொடுக்க முடியும். ஸோ அதனால வந்து எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் எய்ம் எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் எய்ம் என்ன இருக்கும்னா ஓசிக்குள்ள நாங்கள் வந்துடணும். ஓப்பன் காம்படிஷனுக்குள்ள தான் உங்களுடைய மார்க் தானே. ஓசி காம்படிஷனுக்குள்ள வந்துட்டீங்கன்னா 31%, அதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு டேம் ஷூர் அட்மிஷன் கன்ஃபார்மா கிடைச்சிடும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டியில வந்து உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்கான்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஎம் ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்க. பிசிஎம் ஸ்டூடெண்ட் வந்து 100க்கு 3% சொன்னோம். ஆனா வந்து ஒரு காலேஜ்ல வந்து ஒரு செக்ஷன்ல பாத்தீங்கன்னா 60 சீட்டு தான் இருக்கும். இந்த 60 சீட்லயும் பாத்தீங்கன்னா 35% மேனேஜ்மெண்ட், 65% தான் கவுன்சிலிங்ல கொடுப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா முஸ்லிம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சீட்டு தான் கிடைக்கும். சோ சார் நல்லா படிச்சிருப்பான், ஒருத்தன் வந்து 550 மார்க் எடுத்திருப்பான். ஆனா 551 மார்க் எடுத்த பையனுக்கு அவனுக்கு தான் முதல்ல கொடுப்பாங்க. 550 பையனுக்கே வந்து அந்த காலேஜ்ல சீட் கிடைக்காம போயிடும். ஆனா ஓசிக்குள்ள வந்துட்டீங்கன்னா யாரும் ஒன்றும் பண்ணலாம்ல. ஸோ அதனால வந்து எல்லாருமே வந்து உங்களுடைய மார்க்கை வந்து அதிகமாக பண்ணி ஓசிக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷூர் டேம் ஷூர் வந்து உங்க அட்மிஷன் கன்ஃபார்ம். ஸோ அந்த ஓசியில் வர்றதுக்கு முதல் 31%, அதாவது என்னது முதல் டாப்ல வந்து ஸ்டூடெண்டா வர்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க நினைக்கிற காலேஜில் டேம் ஷூர் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன சொன்னோம், பிசியில வந்து 26.5% சீட்டு, அதே மாதிரி வந்து எஸ்சியில வந்து ஒரு 15% சொல்லியிருந்தோம், எம்பிசி அண்ட் டிஎன்சியில் 20% சொல்லியிருந்தோம். இப்போ உங்களுக்கே தெரியல சார் வந்து இந்த காலேஜில் வந்து என் பையனுக்கு சீட் கிடைக்கல, ஆனா வந்து அவனோட ஃப்ரெண்டுக்கு கிடைச்சிச்சு, இவனோட கம்மி மார்க்கு, பட் அந்த காலேஜ் வந்து இது பண்ணிட்டாங்க சார், எனக்கு கொடுக்காம வந்து அவனோட ஃப்ரெண்டுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் புலம்புறது வந்து முன்னாடி உங்க மூத்த பையனுக்கோ வேற யாராவது ரிலேட்டிவ்ஸ் பையனுக்கோ உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கும். அப்போ வந்து உண்மையிலே என்னன்னா நீங்க ஒரு கம்யூனிட்டியா இருந்திருப்பீங்க, உங்க பையனோட ஃப்ரெண்டு வந்து இன்னும் கம்யூனிட்டியில இருந்திருப்பான். ஏன்னா வந்து சும்மா இப்போ வந்து பிசியில வந்து உங்களுக்கு 25 புள்ளியில வந்து சீட்டு முடிஞ்சிருச்சு, ஆனா எஸ்சியில வந்து ஒரு 15% சீட் இருக்கு, அதுல வந்து ஸ்டூடெண்ட் வரலன்னா மார்க் கம்மியான பையங்களுக்கும் அதுல கிடைக்கும். ஸோ இதுதான். ஸோ அதனால வந்து இது வந்து என் பையனுக்கு கிடைக்கல அவனோட ஃப்ரெண்டுக்கு கிடைச்சிச்சு அந்த மாதிரி சொல்லி வந்து நிறைய பேர் வந்து புலம்புறத வந்து நீங்க கேட்டிருந்திருப்பீங்க. அதுக்கு உண்மையான காரணம் இதுதான். இந்த இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு அட்மிஷன்ல வந்து எந்த ஒரு டவுட்டும் இருக்காது. ஸோ என்னுடைய ரிக்வெஸ்ட் வந்து எல்லாருமே வந்து அந்த ஓசி ஓப்பன் காம்படிஷன்ஸ்க்கு ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஓப்பன் காம்படிஷன் சொல்லுவாங்க, இதுக்குள்ள வந்து நீங்க ஃபர்ஸ்டா வந்துட்டீங்கன்னா வந்து நீங்க எந்த கம்யூனிட்டியில இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இன்னும் வந்து நீங்க டீட்டெயிலா வந்து இதை பத்தி தெரியணும்னா மே மந்த்ல வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் சேனல் ஆரம்பிச்ச புதுசுல பாத்தீங்கன்னா இது தெரியாம நான் மேனேஜ்மெண்ட் சீட் சேர பார்த்தேனே, கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப், இந்த மாதிரி வந்து என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். முடிஞ்சா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லைன் கொடுக்குறேன். இதே மாதிரி வந்து நிறைய தகவல்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே பேரண்ட்ஸா பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.